ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சனிக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து ஓட்ஸ் கஞ்சி தான் காய்ச்சிருக்கேன். அப்புறம் வந்து அது கூட 4 பாதாம் பருப்பு 4 பிஸ்தா பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்களுக்கு வந்து பழைய சாதம் இருந்தது, அதை வந்து தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இதுதான் வந்து இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி வெளியில் போயிருந்தோம். வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆனனால கடையிலே சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. கடையில் சாம்பார், ரசம், வத்த குழம்பு, அப்புறம் பச்சடி, அப்புறம் என்னென்னமோ நிறையா வச்சுருந்தாங்க. பொரியல், அப்புறம் பாயசம், மோர் எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் வந்து எனக்கு குழம்பு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து தயிர் மட்டும் ஊற்றி மோர் மட்டும் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டேன். மோர், ஊறுகாய் இருந்தது, அப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் இருந்தது, அது வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது. வரும்போது வந்து இந்த செடியெலாம் வாங்கிட்டு வந்துருந்தோம். இந்த ரோஜா வந்து பூக்கலை, பட் பார்க்குறதுக்கு இந்த மொட்டு ரொம்ப அழகாக இருந்தது, அதனால் அதுவும் வாங்கிட்டு கனகாம்பர செடி வாங்கியிருந்தேன். கனகாம்பர கலரில் ஒன்று, அப்புறம் வந்து எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னாங்க, அது ஒன்று வாங்கியாச்சு. 2 தொட்டி வந்து இருந்த செடி வந்து நல்லா காஞ்சு போச்சு, அதில் தான் நாளைக்கு ரிப்ளேஸ் பண்ணி வைக்கணும். இன்றைக்கி வந்து காலையில் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸை நைட்டு தான் இன்றைக்கி எடுத்து வைக்க டைம் கிடைச்சிது. நைட்டு அதெல்லாம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் போயிருந்தோம். அது எங்கன்னா கிராசரி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். அவங்களுக்கு வந்து தென்காசி சவாரி வந்தது, அதோட சரின்னு சொல்லிவிட்டு போய் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டு டின்னருக்கு வந்து இன்றைக்கி உளுந்தங்களி தான் செஞ்சுருந்தேன். உளுந்தங்களி ரெசிபி ஆல்ரெடி ரெசிபி சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், வேணால் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய், கீப் சப்போர்ட்டிங் மீ.